வணக்கம். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் காண்டாமிருக வண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காண்டாமிருக வண்டு நம்ம எப்போவுமே வெளியில் தொழு உரம் வாங்குவோம். தொழு உரத்தில் எங்கே வாங்கினாலும் சரி, அந்த தொழு உரத்தை ஒரு முறை நம்ம கொட்டி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வைங்க. இது நம்ம தொழு உரத்தில் பார்த்தப்போ எந்த வண்டுமே இல்லாதது மாதிரி தான் இருந்தது. ஒரு 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 மாதத்துக்கு மேலே நான் அந்த ஒரு 2 மாதத்துக்கிட்ட இருக்கும் தொழு உரத்தை அப்படியே வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தா அந்த தொழு உரத்துலேருந்து எடுக்கிறேன், இந்த மாதிரி வண்டு இருந்தது. இது பார்த்தா இது காண்டாமிருக வண்டுனா கருப்பு கலரில், இதுதான் அதனோட வளர்ச்சி உருமாறி கருப்பு கலராக இருக்கும். செடியோட வளர்ச்சி ஃபஸ்ட்டு நல்லா செடி நல்லா பூ பூத்து காய் காய்ச்சி நிறைய கொடுத்துட்ருக்கோம். கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அதனோட காய்ப்பு திறன் கம்மியாக இருக்கும். நம்ம கவனித்து பார்த்தோன்னா அந்த செடியோட தண்டு பகுதியில் ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டை வழியே செடியோட சாறு எல்லாத்தையும் உறிஞ்சி செடியோட தன்மையவே மாற்றி நமக்கு ஈல்டு கிடைக்காது. ஆகையால் இந்த புழு இருந்ததுன்னா அந்த புழுவை எடுத்து நசுக்கி போட்டுருங்க. போல் காய்ப்பு முடிஞ்சோடனே நம்ம அந்த தொட்டியை மண்ணை கொட்டி கிளறி விட்டு திருப்பி அதில் உரம் வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் நடவு செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுது நம்ம அதில் இருக்க அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற பூச்சிகள்லாம் என்னென்னு சொல்லி ஓரளவுக்கு நம்மளால் பார்த்துக்க முடியும். இது கத்திரிக்காய் செடி கீழே பார்த்தீங்கன்னா வேரெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தண்டில் இது மாதிரி கருப்பு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு சின்ன சின்ன பூச்சியாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நல்லா பெருசாகிடும். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற புண்ணாக்கு ஏன் சொல்கிறேன், 1 மாதமோ இல்லை தேவையான அளவுக்கு 1 மாதம் இல்லை 1.5-2 மாதத்துக்குள்ளே உங்களால் பத்திரப்படுத்தி வைக்க முடிஞ்சால் வாங்கி வைங்க. இல்லைன்னா வாங்காதீங்க. அதுலேயும் நமக்கு வண்டு வரும், பூச்சி கட்டிடும். அப்போது நீங்கள் என்ன செய்யணும், வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும். நான் இப்போ வெயிலில் காய வச்சுட்டு கொஞ்சம் கடலை புண்ணாக்கு எடுத்து நான் தண்ணியில் போட்டிருக்கேன். நம்ம கடலை புண்ணாக்கை வெறும் கடலை புண்ணாக்கை மட்டும் கலக்கக்கூடாது. நம்ம கடலை புண்ணாக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் 4ல் 1 பாகம் நான் வேப்பம் புண்ணாக்கு போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம ஒரு 3 நாளைக்கு கூட நம்ம இதை நொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். நான் இப்போ கொடுத்துருக்கேன். நாளைக்கு மழை பெய்யலைன்னா இது நான் கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 2 நாள் நொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தான் நான் இந்த வேப்பம் புண்ணாக்கு கரைசலை செடிகளுக்கு கொடுக்கணும். அடுத்து இந்த உரங்கள்லாம் இந்த புண்ணாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முறை தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் ஒரு 4 வகை புண்ணாக்கு இருக்குது பாருங்கள். ஒன்று புங்கம் புண்ணாக்கு, இன்னொன்று ஆமணக்கு, இலுப்பை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு. இந்த 4 வகை புண்ணாக்கையே நான் இதில் கலந்துட்டு உயிர் உரம் என்கிட்ட இருந்தது. அதனால் அந்த உயிர் உரத்தையும் கலந்துட்டு தொழு உரம் காலையில் கொட்டி காய வச்சு எடுத்து வச்ச தொழு உரம். வேப்பம் புண்ணாக்கு நம்ம எப்பயும் பயன்படுத்துகிறது தான். ஆனால் இந்த இலுப்பம் புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு மண்ணை வளப்படுத்துறதுக்கும் மண்ணில் இருக்க பூச்சிகளை, அதாவது தீமை செய்கிற பூச்சிகளை அழிக்கிறதுக்கும் மண்ணோட நெகிழித்தன்மை, அதாவது மண்ணை கொஞ்சம் நல்லா லூஸாக ஆக்குறதுக்கும் இந்த புண்ணாக்கு உதவுது. அடுத்து நம்ம சமையல் கட்டில் வீட்டில் ஒரு 2 உருளைக்கிழங்குல முளை விட்டு வச்சுருந்தேன். அதை நம்ம ஒரு தேங்காய் நார் கழுவி போட்டு மூடி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் மூடி வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்து பார்க்குறேன், நிறைய வேர் விட்டு முளைப்புத்திறன் அதிகமாக வர்றதுக்கு நிறைய வேர் விட்டு இருந்தது. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மண் கலவையை போட்டு மூடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வெளியில் எடுத்துகிட்டு இப்போ கலந்த மண் கலவை மறுபடியும் உருளைக்கிழங்க அதில் வச்சு நம்ம எந்த அளவுக்கு முளை விட்டு அது செடியாக வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு திருப்பி நான் அதில் இப்போ கலந்த மண் கலவையை நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் எவ்வளவு வேர் பிடிச்சிருக்குன்னு. இந்த அளவுக்கு வேர் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி வச்சு பார்ப்போம். சில டைம் நான் வச்சுருக்கேன், அப்படியே அந்த உருளைக்கிழங்கு அழுகி போயிடும். ஆனால் இந்த முறை நான் வெறும் கோகோ பீட்டை மட்டும் போட்டு பாதி தூரம் கோகோ பீட்டை போட்டு மேலே போட்டு அப்படியே அமுக்காமல் மேலேயும் கோகோ பீட்டை போட்டு மூடி வச்சுருந்தேன். மழை அடிக்கடி பேஞ்சிட்டு இருந்ததுனால நான் எந்த தண்ணியும் ஊற்றவே இல்லை. அது சாரல்லையே ஈரம் பட்டு அப்படியே இருந்தது. இது ஒரு வாரம் கழித்து நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு இதில் முளைப்பு திறன் வந்திருக்கா இல்லையா. ஏன்னா இப்போ நம்ம நிறைய புண்ணாக்கு ஐட்டம்லாம் போட்டிருக்கோம், நிறைய உரங்கள்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் இதனோட வளர்ச்சி இப்போ அடுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு திரும்பவும் நான் அந்த சின்ன தொட்டியிலேயே போட்டு வச்சுருக்கேன்.
அடுத்து இதே போல் சேப்பங்கிழங்கு ஒரு 5-6 சேப்பங்கிழங்கு இருந்தது. இந்த சேப்பங்கிழங்கு வந்து கீழே தூக்கி போடுற ஸ்டேஜில் தான் இருந்தது. ஆனால் அதுலேயும் சிலதில் வந்து லைட்டாக முளை விட்ட மாதிரி இருந்தது. இது எந்தளவுக்கு வரும்னு எனக்கும் தெரியல. சரி, இதையும் நம்ம இந்த கலவையில் மண் கலவையில் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேஸ்ட் பக்கெட் இருந்தது. அந்த வேஸ்ட் பக்கெட்டில் மண் கலவையை போட்டு அது மேலே இந்த சேப்பம் கிழங்கு போட்டு வச்சுருக்கேன். இதையும் நாம் ஒரு வாரம் கழித்து எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வளர்ந்துருந்ததுன்னா நமக்கு லக்கு தான். இதை எடுத்து ஒரு பெரிய தொட்டியில் எடுத்து மாற்றி நம்ம வச்சிடலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய செடிகள்லாம் வைக்கிறதுக்கு நாற்று விடுறதுக்காக நான் குழித்தட்டு கிடையாது. அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன டப்பா அப்படி இல்லைன்னா இந்த நர்சரி கார்டன்லலாம் சின்ன சின்ன கருப்பு கலரில் கவர் கொடுப்பாங்க. அந்த கவர்லாம் இருந்தது. அந்த கவர்லலாம் மண்ணை போட்டு நிரப்பி வச்சுருக்கேன். இன்னும் அடுத்து நான் விதை போடுறதுக்கு முன்னால் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து இதில் போடுறேன். அடுத்து இந்த தொட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 1 மாதத்துக்கு முன்னாலேயே இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 மாதமே இருக்கும். இந்த இதெல்லாம் பாருங்கள், தானாகவே செடி முளைச்சி இருக்குது. இதில் ஏற்கனவே நம்ம காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு மூடி வச்சுருந்தோம். இப்போ அதை எடுத்து நான் கொட்டியிருக்கேன் பாருங்கள். நான் அந்த கொட்டின அந்த தொட்டியில் இருக்க மண் தான் இது எல்லாமே. பாருங்கள், நல்லா ஃபுல்லாக மக்கி இருக்குது. இப்போ இது கூட திருப்பி நம்ம வேப்பம் புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு, இலுப்பை புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு இது எல்லாத்தையும் கலந்து ஒன்றா சேர்த்து இதையும் நம்ம அந்த ஒரு 8 பக்கெட் இருக்கும். 8-9 பக்கெட் இருந்தது. 9 பக்கெட்டையும் தனித்தனியாக பிரித்து 4 நாளாக பிரிச்சுட்டு அதுலேயும் அதே போல் கோகோ பீட்டு கொஞ்சம் கலந்தேன். தொழு உரம் ஒரு இதுக்கும் ஒரு 2 முறத்துக்கு போல் தொழு உரம் போட்டு இதையும் மண் கலவை ரெடி பண்ணி அடுத்ததுக்கு பண்ணி வைக்கலாம். நம்ம நாற்று விட்டு எடுத்து நடுறதுக்கு முன்னால் இது ரெடி ஆகிடும். இந்த மண்ணோட இது ஒரு வாரம் 10 நாளில். அதனால் இதையும் அதே போல் எல்லாமே உயிர் உரம் எல்லாம் கலந்து நான் மண்ணை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த வேலை தான் இன்றைக்கி நம்ம மொட்டை மாடியில் பார்த்தது. இது எல்லாத்தையும் திருப்பி கலந்து மொத்தமாக திருப்பி எல்லா பக்கெட்லேயும் கொட்டி வச்சுருக்கேன். உயிர் உரன்றது கண்டிப்பாக அவசியம் கிடையாது. நான் என்கிட்ட ஏற்கனவே இருக்கிறதுனால அந்த உயிர் உரத்தையே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருந்த உயிர் உரத்தை தான் நான் போட்டிருக்கேன். உயிர் உரம் இல்லைனாலும் பரவாயில்லை, செடி நல்லா வளரும். நம்ம இப்போ நிறைய புண்ணாக்கு போட்டிருக்கதே அதுவே நம்மளோட மண்ணுகளுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பூச்சிகள்லாம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அது நமக்கு போக போக தான் தெரியும் மண்ணோட தன்மை எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி இது தாங்க நம்ம மாடித்தோட்டத்தோட வேலை. இந்த மாடித்தோட்டத்து வேலையை நான் 1 வாரமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வேலை வந்துட்டு இருந்தது. இதை செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் தான் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியும். அதே போல் ஆட்டு எரு இருந்தது, அதையும் இது கூட நான் கலந்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு காமிக்கலை. இந்த ஆட்டு எரு வந்து இது அந்த 4 பக்கெட்டுக்கு ஒரு 3 கைப்பிடி போல் 4 கைப்பிடி போல் அந்த மண்ணில் தூவி விட்டு அதையும் கலந்து சேர்த்து எடுத்து வச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி நம்ம பக்கெட்டில் கொட்டி திரும்பவும் வச்சுருக்கு. ஒரு 10 நாள் கழித்து எந்தெந்த தொட்டியில் வச்சு நாற்றெல்லாம் எடுத்து நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இருந்தது வரைக்கும் எல்லாத்தையும் மண் கலவையாக ரெடி பண்ணி இந்த மண் கலவை வந்து திரும்ப எல்லா தொட்டிலையும் நான் போட்டு நிறச்சி வச்சுருக்கேன். இது ஒரு வாரம் 10 நாளைக்கு நமக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம விதைகளை நேர்த்தி பண்ணிவிட்டு அந்த விதைகளை நாற்று எடுத்து நடும்போது திரும்ப உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன்.